ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மாலை வணக்கம். நம்ம பாகவத் பிரவாகா இன்னைக்கு முதல் காண்டம் 2வது செஷன் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் பாத்தீங்கன்னா, என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ ஸ்கிரீன் தெரியுதா? ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितंश्च. हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री द्वैत गदाधर शिवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேண்டோ. நம்ம போன வாரங்கள்ல பாகவதத்தோடைய பெருமைகள், பாகவதம் எப்படி கம்பைல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் டீட்டெயிலா. இந்த பாகவத்தை நம்ம கேட்கறதுனாலையும் அந்த பாகவத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனாலையும் சரவணம் கீர்த்தனம் அதில் வர என்னென்ன நன்மைகள், பகவான் மேல எப்படி ஒரு பற்றுதல் வரும் அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னிலிருந்து கதைகளை பார்க்க போறோம். இந்த பாகவத்துல உள்ள கதைகளை நீங்க நோட்ஸ் கூட என்னென்ன ஃபர்ஸ்ட் கேண்டல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கலாம் சுருக்கமா. ஸோ என்னென்ன கதைகள், அதுல இருந்து நம்ம என்னென்ன பாடங்கள் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றத நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ முதல் டிவோட்டிஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். அதாவது பக்தர்கள் எந்த அளவுக்கு கருணையா மன்னிக்கும் தன்மை அவங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி பகவான் எப்படி பக்தர்களை அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு, பாதுகாக்கிறார் இல்ல காப்பாற்றுறார் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பாகவத்தை பத்தி பேசின சுத்தகோஸ்வாமி இந்த ஹோல் எபிசோட் எப்படி நடக்குது. சுத்தகோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல 60,000 ரிஷிமார்கள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல அவர் எப்படி சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இந்த பாகவத்தை கேட்டான்றது சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சுத்தகோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த பாகவதம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்ப சுத்தகோஸ்வாமி என்ன சொல்றாரு, அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பாகவத்தோட அருமை பெருமைகள்லாம் சொல்லிட்ட பிறகு இதுல இந்த பாகவத்தை யார் பேசினா, இந்த பாகவத்தை யார் கேட்டா, 2 பேரை பத்தி இப்ப சொல்ல போறாரு. இந்த பாகவத்தை கேட்டவர் பரீட்சித் மகாராஜ். அப்ப பரீட்சித் மகாராஜ் யாரு, அவர் எப்படி பிறந்தாரு, அவர் எப்படி பாகவதம் கேட்கிற சூழ்நிலைக்கு வந்தார். அதே மாதிரி சுகதேவ கோஸ்வாமி பத்தி சொல்றாரு. சுகதேவ கோஸ்வாமி தான் பாகவத்தை சொன்னவர். அவரை பத்தியும் இதுல சொல்ல போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாகவத்தை கேட்டவர் யாரு, பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் தான் அந்த பாகவத்தை கேட்டார். பரீட்சித் மகாராஜ்ன்றவர் யாரு, அவர் அபிமன்யோட பிள்ளை, அர்ஜுனனுடைய பேரன். அதுதான் பரீட்சித் மகாராஜ். ஸோ அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி அரசரானார் அப்படின்றத பத்தி இங்க சுத்த கோஸ்வாமி அந்த 60,000 ரிஷிகள் நைமிசாரண்யத்துல உள்ள அவங்கள்ட்ட அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு.
ஸோ நமக்கெல்லாம் தெரியும் குருக்ஷேத்திர வார். குருக்ஷேத்திர வார் வந்து கடைசியா முடிஞ்சிருச்சு. கௌரவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதுவும் நமக்கு தெரியும். மகாபாரதம் ரொம்ப ஃபேமஸான இது எபிசோடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தை பத்தி. அப்போ கௌரவர்கள்லாம் அழிக்கப்படுறாங்க. பாண்டவர்கள் வந்து கடைசியா இறுதியில ஜெயிக்கிறாங்க. அதுலதான் வந்து பகவத்கீதால லாஸ்ட் ஸ்லோகம் வருது. எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூத்தி துர்வாநிதிர் மத்திர் மமா அப்படின்னு சொல்லி சஞ்சயர் சொல்றாரு பகவத்கீதா லாஸ்ட்ல. எங்கெல்லாம் வில்லாளியான அர்ஜுனர், எங்கெல்லாம் வந்து பரம புருஷோத்தமான பகவான் கிருஷ்ணர் இருக்கிறாரு, அங்கெல்லாம் எப்போதுமே ஐஸ்வர்யம், வெற்றி, மொராலிட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லி பகவத்கீதாவை முடிக்கிறார். அப்போ குருஷேத்திரத்தோட இறுதியில வந்து பாண்டவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க, கௌரவர்கள் வந்து தோல்வி அடைகிறாங்க, பட் இறந்தும் போயிடுறாங்க. அதுல அஸ்வத்தாமா வந்து கௌரவர்கள் பக்கம் இருக்கிறார். அஸ்வத்தாமா வந்து கௌரவர்கள் பக்கம் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த தோல்வியை தாங்க முடியாம இந்த பாண்டவர்களுடைய வம்சம் இனி இருக்கக்கூடாது இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, திரௌபதியோட 5 பிள்ளைகள். அஸ்வத்தாமா யாரு? துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியர்ன்றது குரு. பாண்டவர்களுக்கும் குரு, கௌரவர்களுக்கும் அவர் தான் குருவா இருந்தார். ஸோ அவருடைய பிள்ளை தான் அஸ்வத்தாமா. ஆனா அஸ்வத்தாமா வந்து துரியோதனுக்கு ரொம்ப லாயலா இருந்தார். அஸ்வத்தாமா என்ன பண்றாரு, ஐயோ துரியோதனனே போயிட்டாரு, இந்த பாண்டவர்கள் இனி இந்த வம்சாவளியினர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திரௌபதியோட பிள்ளைகளான 5 பிள்ளைகளையும் வந்து துரியோதனனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்றாரு, எல்லாரையுமே கொன்னுறாரு. தூங்குற பசங்களை வந்து கொன்னுறாரு. அப்போ அதை கேள்வி அடைஞ்ச உடனே அர்ஜுனர் பயங்கர கோபம் வந்துருது. ஐயோ இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி அஸ்வத்தாமா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கோபம் வந்து என்ன பண்றாரு, உடனே கிருஷ்ணரை கூப்பிட்டு அந்த ரதத்தை எடுக்க சொல்றாரு. ஏன்னா அஸ்வத்தாமா பிடிச்சு கொல்லணும், பழி வாங்கணும் அப்படின்றது. அங்க பகவத்கீதாலையும் பாத்தீங்கன்னா அந்த மகாபாரத போர்லயும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் தேரோட்டியா இருந்தாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அர்ஜுனருக்கு வந்து பகவான் தான் தேரோட்டியா இருக்கிறாரு. அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை கூப்பிடுறாரு, நீ உடனே கிளம்புங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து அஸ்வத்தாமாவுக்கு தெரிஞ்சிருது, அர்ஜுனன் வந்து நம்மள வந்து பிடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அஸ்வத்தாமா என்ன பண்றாப்புல, அங்கிருந்து பயத்துல தப்பிச்சு போறாப்புல. ஏன்னா கண்டிப்பா தெரியும் அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமா பிடிச்சிட்டான்னா கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை அதான் லாஸ்ட் நாள் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அதனால பயந்து ஓடுறாப்புல. அதே டைம்ல தன்னோட தற்காத்துக்கிறதுக்காக என்ன பண்றாப்புல, அவர் ஒரு பிரம்மாஸ்திரம் அவர் ஒரு தவம் பண்ணி அவர் வாங்கின பிரம்மாஸ்திரத்தை என்ன பண்றாப்புல, எதை பத்தியும் அதோடைய விளைவுகளை பத்தி யோசிக்காம அந்த பிரம்மாஸ்திரத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவரை தன்னை பாதுகாக்கிறன்ற அந்த பதட்டத்துல பிரம்மாஸ்திரம்ன்றது கிட்டத்தட்ட ஆங்கிலத்துல சொல்லணும்னா நியூக்ளியர் வெப்பன். நியூக்ளியர் வெப்பனுக்கு சரிசமமானது. ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா பயங்கர எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி சுற்றுப்புறங்கள்லயும் வந்து ரொம்ப பாதிப்பு. அதுதான் நியூக்ளியர் வெப்பன். அதுதான் உலகமே எல்லா இடத்துலயும் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து பேன் பண்றாங்க, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு ரொம்ப பாதுகாப்பா இது. ஏன்னா அது எல்லாருமே வரக்கூடிய சந்ததியினரை கூட அழிச்சிடும் சொல்லிட்டு தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐநால ஒப்பந்தம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரம்மாஸ்திரன்றது அந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு அஸ்திரம். அதை என்ன பண்றாரு, உபயோகப்படுத்திடுறாரு. தன்னுடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இது பாதகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி விளைவுகளை பத்தி யோசிக்காம பிரம்மாஸ்திரத்தை விட்டுறாரு. உடனே என்ன பண்றாரு, பிரம்மாஸ்திரம் வந்துட்டா ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். உடனே அர்ஜுனர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட போய் மறுபடியும் வந்து இது பண்றாரு. அவருடைய பாதுகாப்புல போயிட்டு கேட்கிறாரு, என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு அஸ்வத்தாமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம பழி வாங்கலாம், நம்ம போய் பிடிக்கலான்னு பார்த்தா பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டாப்ல அப்படின்னு சொன்னப்போ அர்ஜுனருடைய கிருஷ்ணருடைய அட்வைஸை கேட்டு என்ன பண்றாரு, அர்ஜுனர் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து இது பண்ணிடுறாரு, ரிட்ராக்ட் பண்ணிடுறாரு. ரிட்ராக்ட் பண்றாருன்னா அதை இவங்க ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அது 2ஆம் பிரம்மாஸ்திரம் இல்லாம ரிட்ராக்ட் பண்ணி சேஃப் ஆனதுக்கு அப்புறம் அஸ்வத்தாமாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அஸ்வத்தாமா அரெஸ்ட் பண்ணிட்டு திரௌபதி கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறாரு, ஒப்படைச்சிடுறாரு. ஏன்னா திரௌபதியோட பிள்ளைகள் தானே வந்து இது மாதிரி இதுவானதுனால அது திரௌபதிட்ட வந்து நீயே உனக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரௌபதிட்ட கொண்டு வந்து அஸ்வத்தாமா திரௌபதி காலில் கொண்டு வந்து போட்டுறாரு. பட் என்ன இங்கதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். திரௌபதிக்கு முன்னாடி தெரியும் அந்த மகாபாரத போர்ல ரொம்ப கோபமா இருந்தவங்க அவங்க. பட் இந்த டைம்ல அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, திரௌபதிக்கு வந்து இப்ப நம்ம வந்து அஸ்வத்தாமாவை கொண்டுட்டோம்னா நான் எப்படி என்னோட 5 பிள்ளைகளையும் வந்து இழந்து எந்த அளவுக்கு துக்கத்துல இருக்கிறனோ அதே மாதிரி தானே துரோணாச்சாரியோட மனைவியான கிருப்பி இப்ப அஸ்வத்தாமாவை வந்து அவருடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவங்களும் அப்படித்தானே வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பேஷன் வந்தது. கம்பேஷன் அந்த ஒரு கருணை உள்ளம்.
பெண்கள்ன்றதுனால அந்த ஒரு கருணை உள்ள பெண். நான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாது, நான் என்ன பிள்ளைகளை தொலைத்துட்டு கஷ்டப்படுற மாதிரி திருப்பி அவங்களும் வந்து அஸ்வத்தாம தொலைச்சிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க அஸ்வத்தாம. அவ்வளவு ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து அதை மன்னிச்சு விட்டுறாங்க. அதனால என்ன பண்றாரு அர்ஜுனர் வந்து பாக்குறாரு இப்ப எப்படி வந்து அதாவது பனிஷ்மெண்ட் இல்லாமலும் விடக்கூடாது, அதே சமயம் வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதே சமயத்துல வந்து திரௌபதியும் வந்து அஸ்வத்தாமா வந்து இது பண்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க பாண்டவர்கள்லாம். மறுபடியும் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருடைய அட்வைஸை கேட்கிறாரு. கிருஷ்ணருக்கு அட்வைஸ் கேட்டப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, ஒருத்தனுடைய பெருமை, அந்த அஸ்வத்தாமாவோட பெருமை வந்து அவனுக்கு வந்து அந்த நெற்றியில ஒரு ஜுவல், ஒரு ஒரு கல் மரகதம், அந்த கல் மாதிரி இருக்கும், அதுதான் அவனுடைய பெருமை. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தவன் வந்து பெருமை, அதாவது தன்னை வந்து ரெஸ்பெக்டா இருக்கிறவன் வந்து அவன் ரெஸ்பெக்ட் இழந்துட்டானா அவனுக்கு அது இறந்ததுக்கு சமம். அதனால அவனோட முடியை கட் பண்ணிட்டு அந்த ஜுவல்லை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்காது மாதிரி சொல்லிட்டு சொன்னதுனால அதுதான் அந்த அவனுக்கு லைஃப் லாங் இன்சல்ட் பனிஷ்மெண்ட். அவன் வாழ்க்கை, ஏன்னா இறந்துட்டானா ஒரு நிமிஷத்துல அவன் உயிர் போயிடும், மறந்துடுவான் எல்லாத்தையும். ஆனா இதை எடுத்துட்டா வாழ்க்கை பூரா அந்த அந்த இன்சல்ட்ல அவன் வந்து அது ஒரு என்ன சொல்றது நடைபெணமா தான் இருப்பான்னு வச்சு அவன் வந்து அதுதான் அவனுக்கு சரியான தண்டனைன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அவனுடைய முடியை எடுத்துட்டு அந்த ஜுவல்லை வந்து அவனுடைய தலையில வந்து எடுத்துடுறாங்க. அதுதான் வந்து அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். இப்போ இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்கள் அவங்க வந்து ரொம்ப டாலரண்ட்னா, ரொம்ப பொறுமைசாலிகள். கிருஷ்ணரும் சொல்றாரு, ரொம்ப பொறுமையா பக்தர்கள் வந்து பொறுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில வந்து சொல்றாரு. திதிக்ஷவஹா அப்படின்ற, திதிக்ஷவர்னா அந்த டாலரண்டா இருக்கிறது. பகவானுடைய பக்தர்கள் வந்து டாலரண்ட். இங்க பார்க்கலாம் எப்படி வந்து அவங்க வந்து எப்படி பகவானுடைய அட்வைஸை கேட்டாங்க. அதே மாதிரி ஃபர்கிவிங்னா மன்னித்து விடும் தன்மை. இப்போ திரௌபதி வந்து பகவானுடைய டிவோட்டி. ஸோ அவங்க வந்து எப்படி அவங்களுடைய பிள்ளைகள், நம்மளாம் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனு. அந்த மாதிரி நடந்தும் அவங்க எப்படி வந்து அஸ்வத்தாமா வந்து அவருடைய மன்னித்து விட்டாங்க. அந்த மன்னிக்கும் தன்மை பக்தர்களுக்கு இருக்கிறது. பொறுமை, மன்னிக்கும் தன்மை, அதே மாதிரி எம்பத்தட்டிக் அப்படின்னா அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை. அடுத்தவங்க தான் அவங்க வந்து சொல்றாங்க, கிருப்பி, துரோணாச்சாரியோட மனைவி கிருப்பியும் வந்து அஸ்வத்தாமா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, என்ன மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க, நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது. அது எல்லாமே வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்புறம் இது வந்து ஒரு பாடம். நம்ம வந்து இந்த எபிசோட்ல இருந்து எப்படி பக்தர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மன்னிக்கும் தன்மையும் பொறுமையும் அடுத்தவர்கள் உணர்வை புரிஞ்சுக்கிற இதுவும். அதாவது ஒன் ஃபேக்ட், ஒரு பக்தர்கள்லாம் ஒரு பக்கம் வெஜிடேரியனா மாறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து நம்மளை கொன்னா நம்ம கழுத்துல கத்தி வச்சா நமக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இதை வந்து நம்ம அந்த மாதிரி கழுத்துல கத்தி வச்சா அதுக்கும் அதே மாதிரி விதான வலி இருக்குன்றதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து இமிடியேட்டா அவங்களுடைய இதெல்லாம் கூட இதுவா மாத்திக்கிறாங்க, வெஜிடேரியனா மாறிடுது. ஸோ நேச்சுரலாவே ஒருத்தர் டிவோட்டி ஆயிட்டாங்கன்னா நார்மலாவே இந்த குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வளரும். அதுதான் வந்து டிவோட்டியோட லேண்ட்மார்க். அதுக்கப்புறம் பாண்டவர், திரௌபதி அவங்க எல்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சோகமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சொந்த உற்றார் உறவினர் எல்லாம் அந்த மகாபாரத போர்ல யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்ராத்தா செரிமனி அதெல்லாம் அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் யுதிஷ்ட மகாராஜும் வந்து 3 அஸ்வமேத யஜ்ஞங்கள் பண்றாங்க. ஏன்னா எதுக்காக அந்த அஸ்வமேத யஜ்ஞம்னா, அந்த காலத்துல வந்து அந்த யுகங்கள்ல வந்து இந்த மாதிரி அஸ்வமேத யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அவங்க அந்த அரசர்ன்ற இதை வந்து நிலைநாட்ட முடியும், அவங்களுடைய பெருமையை நிலைநாட்ட முடியும். அதனால வந்து 3 அஸ்வமேத யஜ்ஞங்களை பண்ணிட்டு இந்திரார் மாதிரி அவர் வந்து யுதிஷ்ட மகாராஜ் வந்து ரொம்ப ஃபேமஸா வர்றாரு பிரபஞ்சம் பூரா. அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, எதுக்காக நான் வந்து அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்றாரு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்றாரு. அவர் மெயினா வர்றதுக்கான 3 காரணங்கள், பரித்ராணாய சாதுனாம் வினாட்சாயத்த துஷ்டிதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அசுரர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் நான் அவத யுகந்தோறும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. சோ அவர் வந்த மாதிரி அசுரர்கள், கௌரவர்கள் வந்து தீயவர்களை அழிச்சிட்டார். பாண்டவர்கள் வந்து பக்தர்கள் அவர்களை வந்து காப்பாத்திட்டார் லாஸ்ட்ல.
அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் மேற்கொண்டாலும் இறுதியில வந்து அவங்களுக்கு வெற்றியோட அவங்கள காப்பாற்றி அவங்கள அரசாட்சியிலையும் அமர வச்சுட்டாரு. அதே மாதிரி தர்மத்தை அவங்கள இது பண்ணதுனால தர்மமும் காப்பாற்றப்பட்டது. ஏன்னா அதர்மம் வந்து அழிச்சு தர்மம் காப்பாற்றப்பட்டது. அதனால அவர் வந்த வேலை முடிந்தது. அதனால என்ன பண்றாரு, அவருடைய அரசாட்சி எங்க துவாரகா. துவாரகால தான் அவர் அரசரா இருந்தார். அதனால என்ன பண்றாரு, அவர் துவாரகாக்கு திரும்பி போகிறார். இதெல்லாம் சுத்த கோஸ்வாமி சொல்றாரு. அப்படியே இந்த மகாபாரதோடைய கண்டினியூஷன் அதுக்கப்புறம் என்னாச்சு, துவாரகாக்கு திரும்பி கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிறார் போறதுக்கு. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, உத்தரா உத்தரா வந்து உத்தரா வந்து பரீட்சித் மகாராஜோடைய அம்மா, அபிமன்யோட மனைவி. சோ அவங்க ஓடி வராங்க அந்த டைம்ல. கிருஷ்ணர் ரெடி ஆகி கிளம்புறாரு துவாரகாக்கு. உத்தரா வந்து ஓடி வந்துட்டு பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. என்னை வந்து நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த டைம்ல பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அப்போ வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறப்போ லாஸ்ட் அவங்க ஏன்னா 5 பிள்ளைகளை ஆல்ரெடி வந்து அஸ்வத்தாமன் கொண்டுட்டான் தூங்குறப்ப. இந்த லாஸ்ட் அந்த பாண்டவர்களோட சந்ததியர் வந்து அபிமன்யு பரீட்சித் மகாராஜ் மட்டும்தான். அபிமன்யும் போர்ல இறந்தாச்சு. அந்த குரு டைனஸ்டிக் வம்சத்துக்கே லாஸ்ட் அந்த ஒரு வாரிசு தான். அதே என்ன பண்றாரு நம்ம அஸ்வத்தாமர் வந்து அந்த ஒரு இதுல வந்து பழி வாங்கணுன்ற அந்த எண்ணம் ஒன்றும் போல. திருப்பி இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு. அப்போ அதனால வந்து அந்த என்னுடைய அந்த வம்சத்தை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து பகவான்கிட்ட வந்து முறையிடுறாங்க. சோ உங்களுக்கு அந்த உத்தரா பிரேயர்ஸ் வந்து பாகவத்துல இருக்கு. யாருமே என்னை காப்பாற்ற முடியாது உங்களை தவிர அப்படின்னு சொல்லி எப்படி திரௌபதி வேண்டாங்களோ அந்த மாதிரி உத்தரா வந்து வேண்டுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபியரி ஏரோ, இந்த மாதிரி ஒரு ஏரோ வந்து என்னை நோக்கி வருது. என்ன நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்குள்ள அந்த இன்னும் பிறக்காத அந்த குழந்தைய வந்து நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட முறையிடுறாங்க. சோ பக்தர்களை காப்பாத்துறவர் இல்லையா, பகவான் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு இது அஸ்வத்தாமாவுடைய வேலையா தான் இருக்கும். ஏன்னா பாண்டவர்களை வந்து இந்த பூமியில இருந்து கம்ப்ளீட்டா ட்ரேஸே இல்லாம அழிக்கணும்ன்றது அஸ்வத்தாமாவுடைய சபதம். சோ அதனால வந்து என்ன பண்றாப்புல, இந்த கடைசியா இருக்கிற இந்த ஒரு சிசுவை இதையும் அழிச்சுட்டா அவங்களுக்கு வம்சாவளினே இருக்க மாட்டாங்கிறது அந்த ஒரு அம்ப விட்டுறாரு. ரிலீஸ் அகைன் அனதர் பிரம்மாஸ்திரா டு கில் உத்தரா செம்பு. இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து சின்ன சைஸ்ல கிருஷ்ணா வந்து உத்தராவுடைய அந்த கர்ப்பப்பைக்குள்ள போறாரு. அது சொல்றாங்க பாகவத்துல, நம்ம அங்குஷ்டம் அந்த சைஸ் தம்பு சைஸ்ல தான் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த பரீட்சித் மகாராஜ வந்து உள்ள போய் காப்பாற்றுறாரு. அந்த பிரம்மாஸ்திரத்தினால எந்த எஃபெக்டும் அந்த குழந்தைக்கு வராம காப்பாற்றி அந்த பிரம்மாஸ்திரத்தோட பவரை வந்து அப்படியே 0 ஆக்கிடுறாரு. இது வந்து கிருஷ்ணருக்கு பண்றாரு. அதனால பரீட்சித் மகாராஜோடைய பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வெளியில வந்துதான் நம்ம கடவுளை தேடுறோம். பரீட்சித் மகாராஜ் வந்து கருவுல இருக்கிறப்பே பகவானை தரிசனம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு ரேர் சோல். கருவுல இருக்கிறப்பே பகவானை வந்து பாக்குறாரு. அதனாலதான் பேர் விஷ்ணு ரத்தான் பேர். அதாவது வெளியில வந்துட்டும் அந்த பகவானை நான் பார்த்தேனே எங்கன்னு சொல்லி தேடுறாரு அவர் எல்லாத்தையும். பிறந்த பிறகு அந்த கருவிலே பகவானுடைய தரிசனம், பகவானுடைய ப்ரொடெக்ஷன். இந்த பகவான் ப்ரொடெக்ட் பண்ணனாலதான் பிரம்மாஸ்திரத்துக்கு எஃபெக்ட் இல்லாம பரீட்சித் மகாராஜ் நல்லபடியா பிறக்கிறார். அப்போ அதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் இந்த 2வது பகுதினா, கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் அட்டென்டிவ் டு தி நீட்ஸ் ஆஃப் ஹிஸ் டிவோட்டீஸ். பக்தர்களுடைய தேவைக்கு எப்போதும் அவர் வந்து ரொம்ப அட்டென்ஷனா தான் இருப்பார், கவனமா இருப்பார். யாரெல்லாம் பகவான் மேல பூரா நம்பிக்கை வச்சு அவரே நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளுக்கு ரொம்ப அவர் கவனமா இருக்கிறார். அதான் இங்க பாக்குறோம். உத்தரா வந்து அவங்க அந்த வேண்டின பிறகு இம்மிடியேட்டா என்ன பண்றாரு, உடனே போய் அவங்க உத்தரா வேண்டபடி அவங்க வந்து போய் பரீட்சித் மகாராஜை காப்பாற்றி அவரை வந்து காப்பாற்றுறாரு. ஸோ இது வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஸோ இது 2 தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித் மகாராஜ் எப்படி பிறந்தாருன்றது இப்ப தெரிஞ்சிருச்சு. எப்படி கருவிலே அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் பகவானுடைய கருணையினால பகவான் வந்து அவரை காப்பாற்றி பரீட்சித் மகாராஜ் இப்படிதான் இந்த உலகத்துக்குள்ள வராரு. இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இந்த பாகவதத்துல. சுத்த கோஸ்வாமி வந்து இந்த நைமிசாரன். இப்ப சுத்த கோஸ்வாமி இது எல்லாமே சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றப்ப கேட்டதுதான் வச்சு அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு. அப்புறம் எலோக்வென்ட் பிரேஸ் வித் அன் ஆர்டன்ட் அப்பீல். இப்ப 2வது கதை பார்க்கும். இதை பார்த்த குந்தி மகாராணிக்கு ரொம்ப அவங்களோட பக்தி இன்னும் மேன்மேல அதிகரிக்குது. ஏன்னா பகவானால தானே நம்ம இன்னைக்கு எல்லாமே காப்பாற்றப்படும். இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் இந்த மகாபாரத போர்ல யுத்தத்துல ஜெயிச்சதும் காரணம் கிருஷ்ணர் தான். அதனால ரொம்ப நன்றி கடன் பட்டு அந்த டிவோஷனல் என்ன பண்றாங்க, குந்தி மகாராணி வந்து பாண்டவர்களுடைய அம்மா பகவானை ரொம்ப புகழறாங்க. அதுதான் குந்தி ஸ்துதி அப்படின்னு சொல்லி பாகவத்துல இருக்கு. நிறைய பிரேயர்ஸ் இருக்கும். நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கிரஹே அப்படின்னு சொல்லி
ஒரு குந்தி சுதின்னு சொல்லி நிறைய ஸ்லோகங்கள் வந்து பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு. அது என்ன சொல்றாங்க குந்தி மகாராணி, யூ ஆர் த ஒரிஜினல் பர்சன், இதுதான் ஆதி புருஷன். பியாண்ட் த காம்பரேஷன் ஆஃப் த இக்னரண்ட், அறியாமையில இருக்கவங்க மட்டும் தான் உனக்கு தெரியாது, உங்களை பத்தி தெரியாது, பட் எல்லாத்துக்கும் மேல நீங்க. பட் என்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுக்கு, சிம்பிள் உமன் லைக் மீ, எப்படி உன்னை புரிஞ்சுக்க முடியும்? ஈஸி கிடையாது. பகவானை புரிஞ்சுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. நம்மளே பார்த்தோம் பகவத்கீதால, மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எததி சித்தே எததாம் அப்படி சித்தானம் கஷ்டித் மாமேத்தி தத்துவத்தகன்றார். பகவானை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. பட் அதே மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண், என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பட் இருந்தாலும் நான் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்களை நேர்ல பாக்குற இந்த அழகான ரூபத்தை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குந்தி மகாராணி சொல்றாங்க. என்னுடைய பிள்ளைகளை எல்லாருமே வந்து பலவித இன்னல்கள்ல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க. எப்பெல்லாம் இன்னல்கள் வந்ததோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் காப்பாத்திருக்கீங்க. அதனால ஒரு ஸ்பெசிபிக் யூனிக்கான பிரேயர் இங்க வைக்கிறாங்க. குந்தி மகாராணி வந்து மற்ற எல்லா பக்தர்களோட ஒரு யூனிக்கான பிரேயர் என்ன வைக்கிறாங்கன்னா, லெட் ஆல் தோஸ் கெலாமிட்டிஸ் கம் அகெயின் அண்ட் அகெயின் so that we can see you repeatedly and thus be relieved from the cycle of repeated birth and death அப்படின்றாங்க. அப்படின்னா நம்மளாம் கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம், துன்பம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுவோம், மனமுருகி வேண்டுவோம். ஆனா அங்க குந்தி மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு துன்பம் மேலும் மேலும் வரட்டும் அப்படின்றாங்க. அப்படியே ஆப்போசிட் பிரேயர். ஏன் கேட்கறாங்க துன்பம் அப்படின்னா, எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்பெல்லாம் நான் வந்து உங்களுடைய தரிசனம் கிடைக்கும், நீங்க வருவீங்க எங்களை காப்பாத்துறதுக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு வாட்டியும் வரப்ப உங்களுடைய தரிசனம் கிடைக்க கிடைக்க எங்களுக்கு வந்து இந்த சம்சார சாகரம், இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ல இருந்து எங்களுக்கு ஈஸியா விமோசனம் கிடைக்கும். அதனால எங்களுக்கு துன்பம் வேணாம்னு சொல்லல, எங்களுக்கு துன்பம் இன்னும் நிறைய வரணும், அது மூலமா உங்க தரிசனம் எங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ரொம்ப உயர்ந்த பிரார்த்தனை அது. அது மாதிரி பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப தூய பக்தர்களுக்காக மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா சாதாரண இருக்கிற பக்தர்கள் வந்து பகவான்கிட்ட என்ன கேட்டுருவாங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல இது இருக்கணும், பக்தி இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படின்னா. பட் குந்தி மகாராணியோட குந்தி ஸ்துதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வேண்டிக்கிறாங்க. இன்னொன்னு குந்தி மகாராணி சொல்றாங்க, யாரெல்லாம் மனிதர்கள் யாரெல்லாம் ஐஸ்வர்யங்கள், தனக்குள்ள பௌதிக ஐஸ்வர்யங்களை ரொம்ப அதனால தற்பெருமைப்பட்டுக் கொள்ளுறாங்களோ, ஓ நான் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு எனக்கு இதுல சமுதாயத்தை இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்களோ, அவங்களால வந்து அந்த மாதிரி பௌதீகத்துல ரொம்ப நாட்டம் உடையறவர்களை உன்னை பார்க்க முடியாது, இல்ல உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீப்புள் பஃப்ட் அப் வித் தேர் மெட்டீரியல் அப்ளூயன்ஸ் அண்ட் டு நாட் நோ யூ பட் தோஸ் ஹூ ஆர் நாட் மெட்டீரியலி பொசசிவ். அதே சமயம் பௌதீகமா எதுவும் அவங்கள்ட்ட வச்சில்ல அப்படின்னா, பொசசிவ் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, வச்சிருக்கூடாதுன்னு இல்ல, அந்த பௌதீகத்து மேல பற்றுதல் இல்லாதவங்க அவங்களால உன்னை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ பௌதீகத்துல ரொம்ப பற்றுதல் உள்ளவங்களால பகவானை பார்க்க முடியாது, அதே மாதிரி பௌதீகத்துல பற்று இல்லாதவங்களை ஈஸியா உன்ன தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களோட ஸ்துதியில சொல்றாங்க. அதாவது ஜென்ம கர்மச்சனே திவ்யம் சொல்ற மாதிரி உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய கர்மங்களும் வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி இன்கன்சியூபிள், அச்சிந்தியா அப்படின்றாங்க. உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய செயல்களும் அச்சிந்தியா அப்படின்றாங்க. நீங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வரீங்கன்னா, உங்களுடைய பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும், பக்தி பாதையை வந்து இது பண்றதுக்காகவும், அதனால இந்த பக்தி பாதை மூலமா எல்லாருக்கும் உங்களுடைய பாதங்கள்ல வந்து அடையறதுக்காகவும் நீங்க வந்து அந்த பர்பஸ்க்காக தான் நீங்க கீழே வரீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அவதாரம் எடுத்து வரீங்கன்னு சொல்லி அதுக்கு இதெல்லாம் வந்து குந்தி ஸ்துதியில இருந்து அதனுடைய சம்மரி கொடுத்துருக்குறாங்க, சாரம். நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அது வந்து பிரபுபாதர் வந்து அந்த புத்தகமே எழுதியிருக்காரு. டீச்சிங்ஸ் ஆஃப் குயின் குந்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தெளிவா விரிவாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து அங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் குந்தி மகாராணியுடைய பிரேயர். இப்போ இதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கடவுள் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால கடவுள் எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். ஃபர்ஸ்ட் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்னா, நாம அகங்காரத்தோடையும் தற்பெருமை உள்ளவர்களாக இருந்து பௌதீகத்துல நம்ம பெரிய ஆள்னு நினைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பகவான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா நம்ம தானே பெரியவர் நினைக்கிறப்ப பகவான் எப்படி சின்னதாயிடுவார். நாம எப்ப பெரியவங்க நினைக்கிறோமோ அப்ப பகவான் சின்னதாயிட்டதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டார். பட் அதே நம்ம வந்து பகவான் கிட்ட அவருடைய அன்பு செலுத்தி அவரை பார்க்கணுன்ற ஆசையோட இருக்கிறப்போ அந்த டைம்ல அவரு ஈஸியா நம்ம கிட்ட வந்து அவரும் வந்து ஒரு ஆசையோட நம்ம கூட ரெசிப்ரிகேட் பண்றாரு. ஒரு உண்மையான பக்தன் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா அவர் வந்து அவரோட இதை பண்றாரு. ஸோ இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. அதனால தற்பெருமையா இருக்கிறதோ இல்ல வந்து ரொம்ப பௌதிக விஷயங்கள்ல ஓவரா நாட்டம் கொள்றது வந்து பக்திக்கு நல்லது கிடையாது. அப்புறம் குந்தி மகாராணி தொடர்றாங்க.
அவங்களுடைய உணர்வுகளை வந்து சொல்றாங்க. அவங்களுடைய உணர்வுகள் எப்படி பகவானை பிரிஞ்சா எவ்வளவு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி பகவானை எப்படி முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க போறீங்க. இங்க உள்ள ராஜாக்கள் எல்லாம் வந்து ஆல்ரெடி எங்க மேல வந்து ரொம்ப பொறாமையா இருக்காங்க. ஏன்னா நாங்க ஜெயிச்சிட்டோம். இப்ப நேச்சுரலா ஒருத்தன் வெற்றி அடைஞ்சவனுக்கு நிறைய பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வாழ்த்து தெரிவிச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த பொறாமை குணம் இருக்கும். அப்போ ஆனா இந்த ராஜ்யம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். உங்களாலதான் இந்த ராஜ்யம் கிடைச்சது. உங்களுடைய கருணையினாலதான் இந்த ராஜ்யம் கிடைச்சது. அதுல இன்னொரு முக்கியமான பிரேயர் போடுறாங்க. பிரேயர் வைக்கிறாங்க. முன்னாடியே பார்த்தோம், துன்பம் மேல துன்பம் கொடுன்னு சொல்லி ஒரு ஹை லெவல் பிரேயர் வச்சாங்க. இப்ப அடுத்த ஒரு பிரேயர் வைக்கிறாங்க கிருஷ்ணர்ட்ட. ஓ கிருஷ்ணா, ப்ளீஸ் சிவியர் திஸ் ties of family affection and let my mind constantly flow towards you exclusively like the Ganges flow towards the ocean undeterred அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி மேல உள்ள அந்த அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் அதை வந்து நீ எடுத்துரு அப்படின்றாங்க. நார்மலா எல்லாருக்கும் அந்த அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய உறவினர்கள் மேல பயங்கர அட்டாச்மெண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். பட் இங்க பகவான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணு அப்படின்றாங்க. ஏன் அப்ப கட் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு கட் பண்ணாதான் என்னுடைய மைண்டு இங்க ஃபேமிலி பக்கம் போகாம என்னுடைய மைண்ட் வந்து உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கும், உங்களை மட்டுமே நினைக்கும். எப்படின்னு உதாரணம் சொல்றாங்கன்னா, எப்படி கங்கை நதி வந்து அந்த கடல்ல போய் கலக்குது, எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் வந்து கடைசி இறுதியில போய் அந்த கடல்ல கலக்கிறது போல என்னுடைய மனம் வந்து சதா உங்களுடைய சிந்தனையில இருக்கணும். அதுக்கு இந்த ஃபேமிலி அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட்லாம் ஒரு தடங்கலா இருக்கும். அதனால எனக்கு வந்து அந்த என்னுடைய பிள்ளைகள் மேல, என்னுடைய உறவினர்கள் மேல உள்ள அந்த அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்டை தயவு செய்து கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரேயரை வந்து பகவான் மேல வைக்கிறாங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப பகவான் மேல உள்ள அட்டாச்மெண்ட் குறையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அங்க கூடிச்சுன்னா இங்க குறையும், இங்க கூடிச்சுன்னா அங்க குறையும். ஸோ அந்த ஒரு பந்தத்தை வந்து அவங்க வந்து இது பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய குந்தி ஸ்துதியில இதுவும் ஒன் ஆஃப் தி பிரேயர். அப்புறம் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பக்தருடைய மூடு எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து துன்பத்தை கூட இது பண்றாங்க, வரவேற்கிறாங்க. ஏன் வரவேற்கிறாங்கன்னா, அதனால பகவான் பக்தியில மேன்மையை பெற முடியும்னா அந்த துன்பமும் உங்களுக்கு ஓகே அப்படின்றாங்க. அதே மாதிரி டெம்பரரி ரிலேஷன்ஸ், இங்க உள்ள ரிலேஷன்ஸை வந்து ஈவன் அதை கூட தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எதுக்கு? பகவான் மேல பக்தி வளர்றதுக்காக. ஏன்னா பர்மனன்ட் ரிலேஷன் கிடையாது. 60, 70 வருஷம் வாழறோம். அதுக்குள்ள நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மாறணும். அடுத்த பிறவியில வேற அப்பா அம்மா, வேற பிள்ளைகள் இருக்கப்போ அந்த டெம்பரரி ரிலேஷன்ஸையும் வந்து அவங்க வந்து தியாகம் பண்றதுக்கு, பகவானுக்கு சேவைக்காக தியாகம் பண்றதுக்கு அவங்க தயங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி டிவோட்டியோட மூடு இது. ஸோ அது வந்து நம்ம பார்க்குறோம் இங்க. அப்ப அடுத்த கதைக்கு போறோம். எ குளோரியஸ் டிபார்ச்சர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த லீலா. அப்போ பகவான் இந்த ஸ்துதிகள் எல்லாம் கேட்டு அப்படியே புன்னகைக்கிறார். புன்னகைச்சுட்டு எல்லாத்தையும் அந்த புன்முறுவலோட ரெடி ஆகிறார் கிளம்புறதுக்கு. எங்க போறாரு? துவாரகா போறாரு. ஏன்னா அவருடைய இருப்பிடம் வந்து துவாரகா தான். இந்த ஹஸ்தினாபூர்ல இவங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த ராஜ்யத்துல உட்கார வைக்கணுன்றதுக்காக வந்தாரு. அந்த வேலை முடிஞ்சதுனால திரும்பி கிளம்ப போறாரு. பட் யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்றாரு? அவர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த ராஜ்யத்துக்கு ராஜா தர்மராஜ், யுதிஷ்டிர மகாராஜ். அவர் வந்து கிருஷ்ணரை ஸ்டாப் பண்றாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரே துக்கம். ஒரு துக்கம், ஒரு மனசு வந்து அவருக்கு ஒரு இதுவாவே இல்லை. அவருக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குற்ற மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த குற்ற மனப்பான்மை இருக்குன்னா, அவருக்கு ரொம்ப ஒரு இலகின மனது. அவர் நினைக்கிறாரு, நம்மளாலதான் அந்த கோடான கோடி வீரர்களும் மாண்டாங்க. ஏன்னா நம்ம சண்டை போட்டதுனால அத்தனை பேர் அவங்க லைஃபையும் விட்டுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் இன்னைக்கு அனாதையா இருக்கு. இவ்வளவுத்துக்கும் மூல காரணம் யாரு? நாம வந்து அந்த கௌரவர்களோட போரிட்டதுனாலதான் இவ்வளவு நடந்தது. எதுக்காக நம்ம போரிட்டோம்? நம்ம இந்த ராஜ்யத்தை அடையணுன்றதுக்காக போரிட்டோம். ஹஸ்தினாபூரோட ராஜா ஆகணுன்றது. ஆனா அதனால எத்தனை பேர் வாழ்க்கை போச்சு, என்னால தானே போச்சுன்னு சொல்லி ரொம்ப அவருக்கு குற்ற மனப்பான்மை ஓவராயிடுச்சு. அப்ப அதனால ரொம்ப துக்கத்துல, டிப்ரெஷன்ல போயிரு. இப்ப நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அந்த ரத்த ஆறு ஓடினதுக்கு காரணம் நான் தான். இது இந்த பாவத்துக்குலாம் எனக்கு எப்படி பிராயச்சித்தம் கிடைக்கும்? எதுக்காக இந்த ராஜ்யத்துக்காக நம்ம இவ்வளவு பண்ணோம்? எப்படி அர்ஜுனர் ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல சொன்னாரோ அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜுக்கு அந்த மூடு வந்துருச்சு. அந்த மாதிரி துக்கத்துக்கு போயிடுறாரு. அப்போ யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து இப்ப யாருமே வந்து எல்லாரும் சமாதானம் சொல்றாங்க, யாரு சொன்னாலும் கேட்கல. கிருஷ்ணரும் சொல்றாரு. பட் இருந்தாலும் அவரோட மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் தோணுது அவருக்கு. அப்போ கிருஷ்ணருக்கு வந்து எது தர்மம்? ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுதான் பகவானுடைய கடமை. அந்த தர்மம் என்னன்றது யுதிஷ்டிர மகாராஜுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு இது அவருக்கு. சரி, இவருக்கு தர்மம்னா என்னன்னு புரிய வைப்போம் யுதிஷ்டிர மகாராஜுக்கு. அப்பதான் இவர் வந்து சாந்தி அடைவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ள இருந்தே யுதிஷ்டிர மகாராஜை வந்து தூண்டுறாரு.
நம்ம எல்லாம் போய் பீஷ்ம தேவரை போய் பார்க்க போவோம். பீஷ்ம தேவர் வந்து என்ன பண்றாரு, அங்க அந்த குருக்ஷேத்திரத்துல மரணப்படுக்கையில படுத்திருக்காரு. அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார். ஒண்ணும் உடலை விடல அவர். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வரம் இருக்கு. என்ன வரம்னா, அவரா எப்ப நினைச்சு உடலை விடணும்னு நினைக்கிறாரோ அப்ப மட்டும் தான் அவர் உயிர் போகும் வச்சு, ஆட்டோமேட்டிக்கா யாராலையும் அவர கொல்ல முடியாது. சோ அவருக்கு ஒண்ணும் அந்த இது வரல. மீன்ஸ் அவர் ஒண்ணும் நினைக்கல இந்த உடலை விடணும்னு. அதனால அங்கேயே இருக்காரு. போர்க்காலத்திலேயே இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, யுதிஷ்டிர மகாராஜா வந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆசையை தூண்டுறாரு. நம்ம போயிட்டு பீஷ்ம தேவ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் என்ன கேட்கிறாரு, கிருஷ்ணர்ட்ட கேட்கிறாரு, நம்ம போய் யுதிஷ்டிர மகாராஜா பார்த்துட்டு பீஷ்ம தேவ பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணர், வியாசர் வந்து தெரியும். வியாசர் தான் இந்த பாகவதத்தை எழுதினாரு. வியாசர், அப்புறம் மத்த நிறைய ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா எல்லாரும் குருக்ஷேத்திரத்துக்கு போறாங்க. குருக்ஷேத்திரத்தை போறப்ப அங்க பீஷ்ம தேவர் வந்து அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. பீஷ்மர் வந்து பாக்குறாரு பாண்டவர்களை. அப்படியே அவர் பார்த்துட்டு அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஏன் அவர் கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னா, பாண்டவர்கள் இப்ப வந்து ராஜ்யத்தை அடைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த ராஜ்யத்தை அடையறதுக்கு அவங்க எவ்வளவு தர்மத்து பக்கம் நின்னாலும், பகவானே கூட இருந்தாலும், இந்த அளவுக்கு வந்து கௌரவர்களால அவங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீயவர்கள்னால இந்த நல்லவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாங்களே இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ, அவர் கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது. பட் இருந்தாலும் வந்து ஃபைனலா அந்த இவங்க வந்து அந்த தர்மம் தான் வென்றுச்சு. இவங்க வந்து ராஜ்யத்துக்கு தர்மம் தான் நிலைநாட்டப்பட்டதுன்னு தெரிஞ்ச அந்த இது நினைக்கிறப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம். கடைசியா அவங்க வந்து வந்துட்டாங்களே, இவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறமும் கடைசியா அவங்க வந்து வெற்றிகரமா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்போ அவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜா வந்து பாசிஃபை பண்றாரு. அப்போ அவர் வந்து எது தர்மம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா பாகவதத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்லோகத்துல எல்லாம் தர்மம் எது, ஸ்திரீ தர்மம் என்ன, ஒரு பெண்களுக்கான தர்மம் என்ன, ஆண்களுக்கான தர்மம் என்ன, ஒரு ஒரு வர்ணத்துக்கான தர்மம் என்ன, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அவங்களுக்கான தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு நம்ம பண்ண வேண்டிய தர்மங்கள் என்ன, அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா அந்த ராஜ்யத்துக்கு பண்ண வேண்டிய தர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய தர்மங்களை பத்தி பாகவத்தை ரொம்ப டீட்டெயிலா பேசுறாரு. அப்போ என்ன சொல்றாரு, இதனால இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யுதிஷ்டர் சொல்றாரு, நீ தைரியமா ராஜ்யத்துக்கு ராஜாவாகி எந்த இது இல்லாம தர்மம் நான் சொல்லி கொடுத்த தர்மம் படி நீ ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பகவானுடைய இச்சைப்படிதான் அந்த உலகத்துல நடக்கும். அதனால இதுக்காக கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிர மகாராஜுக்கு வந்து அவருடைய மனசை தேத்துறாரு. எல்லாமே இங்க இது இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் பகவானுடைய அவருடைய வில், அவருடைய இச்சை. அப்படிதான் நடக்கும். அதனால வருத்தப்படுறதுக்கோ இதுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை. நான் சொல்லி கொடுத்தபடி அந்த தர்மத்தின் கோடுபடி நீ வந்து இந்த ராஜ்யத்தை நடத்தணும்ன்றாரு. அதே மாதிரி இதெல்லாம் சொன்ன பிறகு யுதிஷ்டிர மகாராஜ் கொஞ்சம் இதுவாயிடுறாரு. அதுக்கப்புறம் பீஷ்ம தேவர் இவ்வளவு சொன்ன பிறகு அவருடைய மனம் கொஞ்சம் சாந்தி ஆகுது. அப்புறம் பீஷ்மர் கண்டினியூ பண்றாரு. அதுதான் உங்களுக்கு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து இந்த டைம்ல தான் வருது. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் நிறைய பேர் படிப்போம். அந்த 1000 பேர் விஷ்ணுவோட சஹஸ்ரநாமம்னா 1000 பேர், விஷ்ணுக்கான 1000 பேர். பீஷ்மர் வந்து அந்த மரணப்படுக்கையில தான் வந்து அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, பகவான் கிருஷ்ணரே சாட்சாத் முன்னாடி இருக்காரு. பகவானே முன்னாடி இருக்கிறார். அவரை பார்த்துக்கிட்டே உயிர் விட போறாருன்னு அர்த்தம், பகவான்கிட்ட போறாருன்னு அர்த்தம். அவரை வந்து புகழ ஆரம்பிச்சிடாரு பீஷ்மர். கிருஷ்ணருடைய குணங்களை வந்து புகழ ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி புகழறாரு. அதே மாதிரி அவருடைய ஹிருதயத்துல இருந்து ஒரு பிரார்த்தனைகளை வைக்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, பகவானுடைய பார்த்த சாரதி ரூபம் அதை வந்து தியானம் பண்றாரு. ஏன்னா ரொம்ப பீஷ்மருக்கு பிடிச்சது வந்து அந்த பார்த்த சாரதி ரூபம்னா எது, சென்னையில கூட பார்த்த சாரதி டெம்பிள் இருக்கு. எப்படின்னா பகவான் தேரோட்டியா இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ரொம்ப சில பேருக்கு புல்லாங்குழல் கிருஷ்ணர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து விஸ்வரூபமான கிருஷ்ணர் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்ப சில பேர் குருவாயூரப்பன் பிடிக்கும், அந்த ஃபார்ம்ல இருக்கிறது. சில பேருக்கு உடுப்பியில இருக்க கிருஷ்ணர் பிடிக்கும். அப்போ பீஷ்ம தேவருக்கு எப்படின்னா அந்த பார்த்தசாரதி ரூபத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அதுல வந்து அதை அப்படியே நினைச்சு பாக்குறாரு, எப்படி பகவான் வந்து அவரோட பக்தரை காப்பாத்துறதுக்காக அந்த தேர்ல இருக்கிற அந்த அச்சாணியை எடுத்து அந்த வீல்ல எடுக்கிறாரு. அதெல்லாம் கூட யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் ரொம்ப இதுவா வந்து கண்ணீர் மல்க வந்து நான் போற டைம்ல கரெக்டா எனக்காக வந்து உங்களுடைய தரிசனத்தை கொடுக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒரு நல்ல சகுனத்துல வந்து அவருடைய முழு மனதும் அவருடைய உணர்வு பூரா பகவானுடைய பாத கமலங்கள்ல வச்சு பகவானே முன்னாடி இருக்கிறப்போ அத்தனை ரிஷிமார்கள், பாண்டவர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறப்போ பீஷ்மர் என்ன பண்றாரு, அவருடைய உடலை விட்டு அந்த ஆத்மா பகவானுடைய இதுல வந்து அப்படியே வெளியில
போயிட்டு பகவான் அவர் வந்து மறுபடியும் ஆன்மீக உலகத்தை அடைஞ்சிடுறாரு. ஸோ அது வந்து குளோரியஸ் டிபார்ச்சர்னா அந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. பகவானே வந்து நேர்ல வந்து ஒரு பக்தர் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்றதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. பீஷ்மர் வந்து என்ன மாதிரி ஒரு பக்தர்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வந்து அவர் ஒரு நல்ல பக்தர்ன்றதுனாலதான் வந்து அவர் பகவானே வந்து நேர்ல வர்றாரு அவர் போற டைம்ல. அதே மாதிரி அவர் ஆன்மீக உலகத்தை அடைகிறாரு. பட் பீஷ்மருடைய இன்னொரு நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, காரணம் சந்தர்ப்பத்தினால அவர் என்ன பண்றாரு, பகவானுக்கு அகேன்ஸ்டாவே நிக்கிறாரு. ஏன்னா அவர் இருந்தது கௌரவர்கள் சைடு, பாண்டவர்கள் சைடு இல்ல. அதனால கௌரவர்கள் சைடு இருந்ததுனால என்னாச்சு, அவர் கிருஷ்ணருக்கும் பாண்டவர்களும் அகேன்ஸ்டாவே வந்து போர்ல வந்து ஆப்போசிட் பார்ட்டில தான் இருந்தாரு. பட் ஆனாலும் மனதுல என்ன நினைக்கிறாரு, பகவான் உன்னுடைய இச்சையினாலதான் இதெல்லாம் நடக்குது. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் இந்த கௌரவர்கள் கூட தான் இருக்க வேண்டியதாயிடுச்சு. பட் இதெல்லாம் உன்னுடைய இச்சை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ கிருஷ்ணர் என்ன இதுல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம மனித குலத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படின்னா, பீஷ்மர் மூலமா எவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும், பௌதிக கணக்குப்படி எவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும், இப்ப நம்ம தர்மத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தான்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தர்மத்துக்கு அகேன்ஸ்டா இருந்தா, இல்ல கெட்டவர்களுடைய சகவாசத்தோட இருந்தா, டெஃபினெட்லி நம்ம வாழ்க்கையில தோத்து போயிடுவோம். சோ அது வந்து இங்க வந்து ஏன்னா பீஷ்ம தேவர் வந்து அவ்வளவு ஒரு சிறந்த பக்தர். பகவானுடைய ஆசீர்வாதம் உண்டு. பட் ஆனா வந்து என்னாச்சு, தர்மத்துக்கு ஆப்போசிட்டா இருந்ததுனால அவர் வந்து கடைசியா அவருடைய உயிரை வந்து இந்த மாதிரி மரண அம்பு படுக்கையில தான் அவர் விட்டார். பட் அப்கோர்ஸ் அது ஒரு பகவான் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த பண்ண லீலை. ஆனா பகவான் என்ன பண்றாரு, பீஷ்மருடைய பக்தரை வந்து அவர் விடல. அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. இது வந்து அடுத்தது இந்த கேண்டோ 1ல உள்ள கதை. அப்புறம் இன்னொரு அடுத்த எபிசோடு என்னன்னா, பெயின் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் பிளஷர் ஆஃப் மீட்டிங். பிரிவுல உள்ள வலி, சேரதுல உள்ள சந்தோஷம். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னது, பிரிவுல உள்ள வலியும் சேர்றதுல உள்ள சந்தோஷம். இப்ப 2 நடக்க போகுது. ஒண்ணு வந்து ஹஸ்தினாபூர் வாசிகள் கிருஷ்ணரை விட்டு பிரிய போறாங்க. துவாரகா வாசிகள் இப்ப கிருஷ்ணரை வந்து மீட் பண்ண போறாங்க. அதுதான் வந்து இங்க பார்க்க போறோம். அப்போ கிருஷ்ணா ஹஸ்தினாபூர்ல எத்தனை இருந்தாரு, நிறைய மாதங்களா ஹஸ்தினாபூர்ல தான் இருந்தார். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டதுனால, அந்த போர் முடிஞ்சதுனால அவருடைய தங்கச்சி சுபத்ரை, ஏன்னா அர்ஜுனர் அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாரும் செட்டரேட் பண்றதுக்கு பல மாதங்களா ஹஸ்தினாபூர்ல தான் எல்லா பாண்டவர்களோட இருந்தார். அப்புறம் துவாரகாவுக்கு நம்மளே பார்த்து துவாரகா போறப்பதான் குந்தி மாரணி வந்து அவருடைய குந்தி சுதி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜை கூப்பிட்டு போய் அந்த பீஷ்ம தேவரை பார்க்க வைக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் துவாரகா கிளம்புறாரு. இப்போ பாண்டவர்கள், சுபத்ரை, திரௌபதி, குந்தி, உத்தாரா, காந்தாரி மற்றும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பகவானுடைய பிரிவை தாங்கிக்க முடியாம ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மயக்கமே வந்துருது. ஏன்னா அவங்களால இந்த வழியை தாங்கிக்க முடியல. இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு பகவான் நம்மளை விட்டுட்டு போறாரு அப்படின்றப்போ அவங்களுக்கு அப்படியே நிலைகுலைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பாண்டவர்கள் வந்து டெய்லி பகவானோட ரொம்ப இன்டிமேட்டா அசோசியேட் ஆயிருந்தாங்க. அவர் கூட தான் சாப்பிடுறது, அவர் கூட தான் தூங்குறது, அவர் கூட தான் பேசுறது அப்படின்றப்போ இப்ப அதெல்லாம் நம்மளை விட்டு போதேன்றப்போ அவங்களுக்கு வந்து மனம் குலைஞ்சு போயிடுறாங்க. அது வந்து பெயின் ஆஃப் செப்பரேஷன். அதனால இந்த அவங்க அங்க உள்ள பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள்லாம் தண்ணீர் மழையா வருது. எல்லார் பெண்களும் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல மொட்டை மாடி ரூஃப் டாப்ல போயிட்டு பகவான் போறத வந்து அப்படியே பாக்குறாங்க, கண்ணீரோட பாக்குறாங்க. அந்த பிரிவு வந்து அவங்களுக்கு நிறைய வேதனைகளை கொடுக்குது. அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஃபைனலி பாண்டவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, பகவானுக்கு வந்து நல்லபடியா அவங்க வந்து மன கஷ்டத்தோட அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, ஆன்மீக அன்பு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் லவ் cannot be measured in material calculations. நம்ம பௌதீக கணக்குப்படி இந்த ஆன்மீக அன்பை புரிஞ்சுக்க முடியாது. அது உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் அப்ஜெக்டிவ். சப்ஜெக்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கும். அதனால பக்தர்கள் சில டைம் கண்ணீர் விடுறாங்க, சில டைம் அவங்களுடைய சந்தோஷம், இதெல்லாம் நம்ம வந்து வெளியில இருந்து இன்னொரு பௌதிக ரீதியா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக உணர்வு வந்து நம்மளும் ஆன்மீகத்துல அந்த பாதையில நம்ம முன்னேறினா மட்டும் இந்த ஆன்மீக உணர்வுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்துல அந்த ஏற்படுற அந்த அன்புன்ற அந்த உணர்வு வந்து பௌதீகமா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் இண்டிகேட்டட் பை த அமௌண்ட் ஆஃப் செப்பரேஷன் ஒன் ஃபீல்ஸ் ஃபார் த beloved. எப்படி அதுன்னா, அந்த பிரிவு என்ற ஏக்கத்திலேயே வந்து அந்த இது வந்து அதுல வந்து நம்ம அதை உணர முடியும். இப்ப இந்த கௌடிய வைஷ்ணவத்துல வந்து இந்த அன்பை எப்படி வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா, பகவான் மேல அந்த பிரிவை வச்சுதான் அந்த அன்பை வளர்த்துக்கிறாங்க. ஐயோ அவர் கிருஷ்ணர் என் கூட இல்லையே, கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படின்ற அந்த பிரிவுல வர ஒரு விதையான வந்து விரகபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சேர்றது வந்து சம்போகா,
பிரியறது விரகம். அந்த விரக பாவம் ராதாராணியே பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ரொம்ப சேரல. அவங்க அந்த விரக பாவம், அதாவது சேராத அந்த ஒரு ஏக்கத்துல தான் அவங்களுக்கு அந்த அந்த அன்பு இன்னும் பயங்கரமா மெச்சூர் ஆகும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப 2 பேரு உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்னா, அந்த லவ் பண்ற பீரியட்ல அவங்க சேராம இருப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு மெமரபிளா இருக்கும். அதே லவ் பண்ணி அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு சாதாரணமாயிடும். அப்பயும் என்ன நினைப்பாங்க, அந்த காலம் வந்து நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆனா சேர்ந்துட்ட பிறகு அந்த மைண்ட்ல உள்ள அந்த ஏக்கம் இதெல்லாம் போயிட்டதுனால, சேர்றதுல உள்ள சந்தோஷத்தோட அந்த பிரியறதுல உள்ள சந்தோஷம், பிரிஞ்சு இருக்கிற சந்தோஷம் அந்த ஏக்கத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி, அந்த உணர்வு வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து சொல்றாங்க, அந்த பிரிவுல உள்ள அந்த உணர்வு வந்து இன்னும் உயர்ந்தது. சேர்ந்து இருக்கிற அந்த உணர்வோட பிரிந்து இருந்து அந்த அனுபவிக்கிற உணர்வு வந்து உயர்ந்ததுன்னு சொல்லி ஆன்மீக தத்துவத்துல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணர் துவாரகாக்கு போறார். அவருடைய இருப்பிடமான துவாரகாக்கு போறாரு. அங்க பகவான் உள்ள நுழைஞ்ச உடனேவே அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த சங்குகளை முழங்குறாங்க. அப்படிதான் வெல்கம் பண்ணுவாங்க. அந்த சங்குகளை முழங்கி வெல்கம் பண்ணுவாங்க. அந்த துவாரகா வாசிஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் பிரிவுல இருந்தாங்க. பகவானோட மாத கணக்குல இருந்து பிரிவுல இருந்தாங்க. எல்லாரும் பகவானை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா பகவானை நோக்கி போறாங்க. அதே மாதிரி வரப்ப அவரை வெல்கம் பண்றதுக்காக மாலைகள், நிறைய கிஃப்ட் அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப யாராவது மறுபடியும் பகவானை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. எங்களுடைய பாக்கியம், நாங்க வந்து உங்களை திருப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. உங்களுடைய இந்த இதுல நீங்க இல்லாத டைம்ல எங்களுடைய கண் வந்து யூ ஆர் லைக் ஐஸ் வித்தவுட் த சன். இப்ப சூரியனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண் இருந்துன்னா போதும். வெளிச்சம் இல்லாம கண்ணுக்கு என்ன போகுது? நீங்க எல்லாமே எங்க கண்ணுக்கு எந்த இது இல்லை. அதனால நீங்க எல்லாமே இந்த துவாரகாக்கு எந்த வேல்யூ இல்லை. அந்த வாழ்க்கையே வந்து சூன்யமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க கருணையோட திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானை புகழ்ந்து அந்த பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. ஏன்னா பகவான் வந்து கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதி புருஷன் தமகம் பஜாமி அப்படின்வாங்க. பகவானோட அழகு அவ்வளவு இதுவா இருக்கும் அப்படின்னா. பௌதிகமாக சில பேர் அழகா இருந்தா அந்த அளவுக்கு நம்ம வந்து வீட்டுல போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. காலேஜ் ஹாஸ்டல் எல்லாம் போனா தெரியும், எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள போஸ்டர் மாதிரி வச்சுட்டு காலையில சாயந்தரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பௌதிகத்திலே ஒருத்தவங்க அவ்வளவு அழகா இருந்தாங்கன்னா, அவ்வளவு அழகுக்கும் மூலமான பகவான் எவ்வளவு அழகா இருப்பார் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அந்த அழகுல இருந்து நம்ம கண்ணை எடுக்கவே முடியாது. சோ அதுதான் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, எங்களுடைய இதயத்தையும் எங்களுடைய மனதையும் உங்க அழகுல இருந்து என்னைக்கும் பிரியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பகவானும் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் அவங்களுடைய இதுக்கு ரெசிப்ரோகேட் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, அவருடைய பேலஸ் அவருக்கு வந்து 16,108 இது மனைவிகள், எல்லாருக்கும் ஒரு ஒரு பேலஸ் இருந்தது. அந்த பேலஸ்க்குள்ள அவர் போறாரு. அவங்களுடைய குவீன், அவங்களுடைய மனைவிமார்களை பாக்குறதுக்கு போறாரு. கிருஷ்ணா அசோசியேட் வித் 16,100 குவீன்ஸ். இப்போ நம்மள மாதிரி ஒரு சராசரினா கிராஸ்தா கிடையாது. நாட் லைக் அன் ஆர்டினரி ஹவுஸ் ஹோல்டர் ஹங் அப் ஆன் சென்சுலர் விஷன். பௌதிக இச்சையான இந்த புலனித நிகழ்ச்சிக்காக அவங்களை போய் பார்க்கல. நெய்தர் டிட் கிருஷ்ணாஸ் குவீன் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் வித் தர் ஃபெமினின். அவங்களும் வந்து பகவானை வந்து இது மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரல. அவங்களுக்குள்ள இருந்தது பரிபூர்ணமான ஆன்மீக அன்பு. அதுதான் வந்து பகவான் மேல அவங்க ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க. எல்லாம் அந்த 16,108 ராணிகளும் வந்து பகவான் மேல ரொம்ப ஆன்மீக ஸ்தலத்துல ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் எப்படின்னா, பகவானுடைய ரிலேஷன், அந்த உறவு அவனுடைய மனைவிகளுக்கு எப்படி இருந்ததுன்னா, பேஸ்ட் ஆன் ஆன்மீக அன்பு, ஸ்பிரிச்சுவல் லவ் அண்ட் நாட் ஆன் மெட்டீரியலிஸ்ட்னா காமத்தின் அடிப்படையில கிடையாது. ஆன்மீகத்துடைய ஸ்தலத்துல ஆன்மீக அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, ஆன்மீகத்துல நம்ம வந்து மேன்மேலும் வளர்றப்பதான் ஆன்மீக அன்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம பௌதிகத்துல பாக்குறது எல்லாமே காமமா இருக்கிறதுனால நம்மளால மேபி இதுவும் நம்ம வந்து அதை படிக்கிறப்போ, நான் ரெட் கலர் கிளாஸ் போட்டு பார்த்தோன்னா எல்லாமே ரெட்டா தெரியும். அப்ப நம்மளுடைய இதயத்துல இந்த காமம்ன்றது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த உறவு முறையும் இந்த காமத்தை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. எப்ப நம்ம பியூரிஃபை ஆகிறோமோ அப்பதான் ஆன்மீக அன்புனா என்னன்னு தெரியும், அதோடைய இது நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு எபிசோடு கேண்டோ 1. அடுத்தது அதே கேண்டோ 1 என்ன பண்றாங்க, பவர் ஆஃப் குட் அசோசியேஷன் அப்படின்னா, ஆஸ் எ ரிக்வெஸ்ட் ஆஃப் த சேஜஸ் ஆஃப் நைமிசாரண்யம். இப்ப நைமிசாரண்யத்துல 60,000 ரிஷிகர்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சுத்த கோஸ்வாமிகிட்ட மறுபடியும் வந்து பரிஷித் மகாராஜ் டாபிக்கை கொண்டு வராங்க. இப்போ கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரிஷித் மகாராஜ் பத்தி என்ன கேட்கிறாங்கன்னா, பரிஷித் மகாராஜை பத்தி சொன்னீங்க, ஆனா அவர் எப்போ பிறந்தாரு? மெனி குவாலிஃபைட் பிராமணர்ஸ் டிஸ்கிரைப்ட் ஹிஸ் வண்டர்ஃபுல் குவாலிட்டி அண்ட் பிரெடிக்டட் ஹிஸ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. ஹி வாஸ் கால்ட் பரீட்சித்னா, பரீட்சித்னா எக்ஸாமினர்னு அர்த்தம். எக்ஸாமினர்னா என்ன எக்ஸாமின் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய நான் கருவறையில இருந்தப்போ பகவான் வந்து என்னை காப்பாத்தினாரு, அவர் எங்க இருக்காருன்னு பாக்குறவங்க எல்லாம் பார்ப்பாரு. இவராவருன்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணுவார். அதனாலதான் பேர் பரீட்சித்னு பேர். பரீட்சித்னா பரீட்சை பண்ணி பாக்குறாரு.
பகவான் எங்க இருக்கிறார், நம்மளை காப்பாற்றினவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறார். கான்ஸ்டன்ட்லி ரிமெம்பர் த லார்ட் whom he had seen in the womb of his mother. அம்மாவுடைய கருவறையிலேயே பகவானை தரிசனம் பண்ணதுனால அவர் பேர் பரீட்சித்னு வந்துச்சு. எப்போதுமே பகவானை தேடிக்கிட்டே இருப்பார். என்னதான் ராஜ்யத்துல அவர் ராஜ்யத்தை ஆண்டாலும் பகவானை தேடிக்கிட்டே இருக்கார். The royal prince Parikshit luxuriantly grew up under the care of his grandfather. கிராண்ட்ஃபாதர்கள்லாம் அந்த பாண்டவர்களுடைய இதுலதான் அவர் வளர்க்கப்படுறாரு. ஏன்னா அப்பா தான் இல்லையா, அபிமன்யு தான் இறந்துட்டார் போர்ல. அதனால அவருடைய இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய வழிநடத்தல் படி அவர் வளர்க்கப்படுறாரு. ஸோ அது வந்து அவர் பவர் ஆஃப் குட் அசோசியேஷன். சுத கோசாமி தென் describes events leading to enthroning Parikshit as the emperor of Hastinapur. அப்ப பாண்டவர்கள் ஒரு காலத்துல என்ன பண்றாங்க, ஆன்மீகத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் ரிட்டையர் ஆகி அவங்க வந்து இமாலயத்தை நோக்கி அவங்க போயிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த ராஜ்யத்தை வந்து பூரா பரீட்சித் மகாராஜத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாங்க. அப்போ விதுரர் யாருன்னு தெரியும், திருதராஷ்டிரருடைய அண்ணன். அவர் வந்து விதுரர் வந்து ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் ஹஸ்தினாபூர் கேம் டு மீட் பாண்டவாஸ். விதுரர் என்ன பண்றாரு, அவர் தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு அவர் தான் ஹஸ்தினாபுரத்துல ராஜ்யத்துல மினிஸ்டரா இருந்தார். பாண்டவர்ல சந்திக்க வர்றாரு. அப்புறம் குருஷேத்திர வாருக்கு முன்னாடி என்ன பண்றாரு, விதுராவை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாரு. யாரு, துரியோதனன். ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல சொல்லி நீங்க வந்து சரியில்லாத ஆள் அப்படி இப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்றதுனால என்ன பண்றாரு, விதுரர் என்ன பண்றாரு, அந்த போர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, அவர் வீட்டை விட்டு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தீர்த்த யாத்திரைக்கு போறாரு. அப்புறம் ஆனா என்ன ஏன் திருப்பி வர்றாருன்னா, சாரி அவரோட அண்ணன் திருதராஷ்டிரர் தம்பி. ஸோ அவரோட அண்ணன் திருதராஷ்டிரத்தை வந்து நல்ல தீர்த்த யாத்திரை போனோம்னா மனது இது வந்து நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால திருதராஷ்டிரருக்கும் பாண்டவர்களும் நல்லது சொல்லி கொடுக்கணும்னு சொல்றதுக்காக திருப்பி அந்த பேலஸ்க்கு வராரு. இந்த டைம்ல துரியோதனன் கிடையாது, இந்த துரியோதனன் இறந்துட்டான் ஆல்ரெடி. அப்போ விதுரர் என்ன பண்றாருன்னா, இந்த தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு அங்க வந்து மைத்ரேய முனியை சந்திக்கிறாரு. அங்க வந்து பாகவத்தை வந்து மைத்ரேய முனிட்டு கேட்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா மைத்ரேய முனிக்கும் விதுரருக்கும் என்ன நடந்தது அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ கேண்டோ 3 அண்ட் கேண்டோ 4ல விரிவா வந்து மைத்ரேய வாச்ச விதுர வாச்சன்னு சொல்லிட்டு ஃபுல்லா 3வது கேண்டோ 4வது கேண்டோ வந்து மைத்ரேய முனிவுக்கும் விதுரருக்கும் அவர் இந்த தீர்த்த யாத்திரை போறப்ப நடந்த அந்த பாகவத்தோடைய கான்வர்சேஷன் பத்தி சொல்லப்படுது. அப்போ இது வந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, டிவோட்டி நோஸ் ஆர்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் தி ரிவர்சல்ஸ் லைஃப் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நெகட்டிவா சில விஷயங்கள் நடந்தாலும் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நெகட்டிவா அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சந்தர்ப்பங்களா உபயோகிப்பாங்க. அதை சொல்லுவாங்க, ஒரு கல்லை நம்ம தூக்கி நம்ம மேல எரிஞ்சாங்கன்னா அதை வச்சு நம்ம அடிவாங்க இன்ஜரா கூட அந்த கல்லை வச்சு நம்ம ஒரு இது கட்டணும், பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்வாங்க. அதாவது அது நமக்கு நடக்கிற நெகட்டிவ் விஷயத்த கூட அதை நம்ம என்னதான் வந்து அவர் வீட்டுல இருந்து ராஜ்யத்துல இருந்து அவர் வெளியில அனுப்பிச்சாலும் அவர் அதை வச்சு டிப்ரெஸ் ஆகி போல, பட் அதை தீர்த்த யாத்திரமா எடுத்துட்டு அதை அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக விதுரர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. விதுரர் போய் அவர் மைத்ரேய முனியை சந்திச்சு மைத்ரேய முனி கிட்ட இருந்து வந்து இது பண்றாரு. ஸோ அந்த மாதிரி அது என்ன டிஸ்கஷன் சொல்லி ஒரு சொல்றாங்க. இங்க போர் முடிஞ்சது, விதுரா வந்து ஹஸ்தினாபூருக்கு வந்துட்டாரு. எதுக்காக வந்திருக்காருன்னா, அவருடைய அண்ணனை எல்டர் பிரதர் அண்ட் ஓல்ட் அண்ட் பிளைண்ட் பிரதர் திருதராஷ்டிரர் வந்து என்லைட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏன் என்லைட்டன் பண்ணோம்னா, திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு, இன்னும் அவருக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு ராஜ்யத்து மேல. முன்னாடியும் இருந்தது, அவருடைய பிள்ளைகள் இருந்தப்போ. அவருடைய பிள்ளைகள் இல்லாதப்போ அவருக்கு அந்த ராஜ்யத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. அதனால வந்து அதெல்லாம் வந்து சொல்றாரு, நீங்க வந்து பாண்டவர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருப்ப, இப்ப எல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டாலும் திருதராஷ்டிரர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட வாழ்க்கையை நீங்க வாழற, உன்னுடைய பிள்ளைகளை கொன்னவங்க வீட்டுல உட்காந்து நீ சாப்பிடுற, 3 வேளையும் சாப்பிடுற. ஏன்னா துரியோதனன் அவங்கதான் கொன்னாங்க, உன்னுடைய 99 பிள்ளைகளும் அவங்கதான் கொன்னாங்க. இந்த மாதிரி உன் பிள்ளைகளை கொன்ன வீட்டுல நீ மட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லாம, ஒரு வெக்கமும் இல்லாம நீ உட்கார்ந்து சாப்பிடுற, இந்த மாதிரி நீ இறக்க நோக்கி போய்கிட்டு இருக்கிற. எல்லாருமே இறந்துட்டாங்க, உன்னுடைய அப்பா உன்னுடைய அண்ணன் எல்லாம் இறந்துட்டாங்க, நீயும் கூடிய சீக்கிரத்துல இறக்க போற. ஆனா இவ்வளவு நடந்து நீ ஆன்மீகத்துல முன்னேறாம இன்னும் இந்த பேலஸ்ல உள்ள கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயம் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அட்டாச் ஆகிட்டு நீ என்ன பண்ற, உன்னோட எளிமை வீட்லயே நீ வந்து 3 வேளையும் சாப்பிடுறியே, இந்த இடத்த விட்டு நீ இமிடியேட்டா போகணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவர் விதுரர் நல்லதா திட்டுறாரு, நல்ல விஷயத்துக்கு தான் திட்டுறாரு. ஏன்னா அவருடைய இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருதராஷ்டிரருக்கு அண்ணா தம்பி திட்டுறதுல இருந்து அவருக்கு புரியுது என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, உடனே அவர் வீட்டை விட்டு உடனே போயிடுறாரு. ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் புரியுது, இந்த மாதிரி நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஆன்மீகத்துல முன்னேறணும், இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து 3 வேளையும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா நான் வந்து இது மாதிரி பண்றது கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு.
அவங்க திருதராஷ்டிரர் கூடவே வந்து காந்தாரி அவங்க ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. திருதராஷ்டிரக்காக தன்னோட கண்ணையே வந்து கட்டிக்கிட்டாங்க அவங்க. அதனால உடனே என்ன திருதராஷ்டிரர் போனா கணவன் எவ்வழியோ அவ்வழியேன்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் கூடயே போயிடுறாங்க அவங்களும். அப்புறம் திருதராஷ்டிரர் போயிட்டு நிறைய சாதனை இதெல்லாம் பண்றாரு, ஆஸ்டரிட்டி பண்றாரு. பண்ணிட்டு ஃபைனலா அவருக்கும் முக்தி கிடைக்குது. அப்புறம் அவங்க கூட அவங்க ஒய்ஃபும் வந்து இதுவாயிடுறாங்க. இப்போ இது விதுரர் வந்த வேலை முடிஞ்சு போகுது. அதனால விதுரர் வந்து ஹஸ்தினாபுரம் விட்டு போயிடுறாரு. அதனால இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, பர்பஸ் ஆஃப் எ செயின்ட் விசிட்டிங் ஹவுஸ் ஹோல்டர் இஸ் ஒன்லி டு என்லைட்டன் தெம் அண்ட் நாட் டு என்ஜாய் தேர் அப்ளூஸ். ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சாது நம்ம வீட்டுக்கு வராருன்னா, நம்மள வந்து அந்த என்லைட்டன்மெண்ட்டுக்கு தான் வராரு. நமக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் வராரு வச்சு, நம்ம வீட்டுல உள்ள சௌகரியங்களை என்ஜாய் பண்றதுக்காக வராருன்னு நினைக்க கூடாது. நம்ம வீட்டுல வந்து 2 நாள் தங்குறாரு அப்படின்னா, இங்க வந்து அவர் ஜாலியா இருக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கிடையாது. நமக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணுன்றதுதான் உண்மையான ஒரு சாதுவோட நோக்கம். அதுதான் வந்து இங்க விதுரர் வந்ததோட நோக்கம். அந்த பேலஸ்ல இருக்கணும்னு இல்ல, அவங்களுடைய அண்ணனை நேர்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து. அடுத்தது என்ன ஆகுது, திருதராஷ்டிரன் காணா போயிட்டார் வீட்டுல இருந்து, காந்தாரியும் காணா போயிட்டாங்க, விதுராவும் இல்ல. அப்போ யார்கிட்டயும் அவங்க சொல்லிட்டும் போல. அதனால யுதிஷ்டிரருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளவு நாள் கூட இருந்தார் திருதராஷ்டிரா, திடீர்னு அவர் வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்தாரு, திடீர்னு சொல்லாமலாம் போயிட்டாரு. அம்மா ஸ்தானத்துல இருந்த காந்தாரியும் காணோம், விதுரரும் வந்தாரு, அவரும் ரொம்ப செயின்ட்லி சாதுவா இருந்தார், அவரும் காணோம். ஆனா இதற்கெல்லாம் நான் தான் சரியா இவங்களை கவனிச்சுக்கல, நான் வந்து ப்ராப்பரா அவங்களை கவனிச்சிக்காதனால இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் டிப்ரெஷன்ல போயிடுறாரு யுதிஷ்டர். அப்போ நாரத முனி அங்க வரார், வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, இது மாதிரிலாம் அப்பப்போ டிப்ரெஷன் ஆகக்கூடாது. நீங்க வந்து நினைக்கிற உம் நீ வந்து அவங்களுடைய இதுக்கு காரணம் கிடையாது. அவங்க வந்து பகவானுடைய இயற்கையா ஏற்படுத்துற சிஸ்டத்துல வந்து பகவான் தான் எல்லாத்துக்கும் காப்பாற்றுறாரு, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு. உன்னுடைய மாமாவும் உன்னுடைய அத்தையும் வந்து அவங்க வந்து ஆன்மீக பாதைக்காக அவங்க வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க, அவங்க ஆக்சுவலி கெட் லிபரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால உன்னுடைய கடமையை மட்டும் நீ வந்து உன்னுடைய ஃபோக்கஸ் பண்ணு, மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாம பண்ணக்கூடாது, இது இது சஞ்சலம் அடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பகவான் வந்து அவருடைய எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தாரோ அந்த விஷயம் வந்து இங்க பரிபூரணம் ஆயிடுச்சு. அண்ட் பாண்டவர்கள் வந்து அந்த ஆட்சி புரியுறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு நாரதர் தான் சொன்ன பிறகு பகவான் வந்து அதோடைய இது முடிஞ்சது, தர்மத்தை நிலைநாட்டிட்டாரு, அசுரர்களை அழிச்சிட்டாரு, உங்களையும் காப்பாத்திட்டாரு. அதனால எதுக்கும் கவலைப்பட வேணாம், நல்லபடியா ஆட்சி புரியட்டும், ஆட்சி புரியணும்னு சொன்னோடனே யுதிஷ்டர் கொஞ்சம் இதுவாகிறாரு. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா, செயின்ட்லி அசோசியேஷன், நல்ல சாதுக்களுடைய அசோசியேஷன் என்னன்னா, அது நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம், கிரேட்டஸ்ட் பூன் இன் திஸ் வேர்ல்ட். பிகாஸ் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தெளிவை கொடுக்கும். அவங்களுடைய அவங்களுடைய அசோசியேஷன், அவங்களுடைய வாணி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய எண்ணத்துக்கு தெளிவு கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில மேன்மையான நோக்கத்துக்காக நம்மளை கொண்டு செல்லும். வாழ்க்கையோட மேன்மையான நோக்கம் என்னன்னா தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். இப்ப இதை பௌதிகத்தோட இருக்கவங்க அசோசியேட் ஆனா அவங்க ஜாலியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கடைசியில இறக்குறன் தருவாய் வரைக்கும் ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை குடிசவராக்கிடுவாங்க. பட் சாதுக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க டெம்பரரி லைஃப், ரொம்ப எல்லாத்துக்கும் அட்டாச் ஆகக்கூடாது. நம்ம வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பகவான் மேல பக்தியை வளர்த்துக்கணும். நம்ம தன்னுணர்வு, நம்ம உடல் இல்ல, சரீரம் இல்ல, ஆத்மான்றதை உணரணும். அதுதான் அந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கையோட பயன். அரிது அரிது மானிடராய் பறித்தல் அரிது, அதினும் அரிது ஊன் குருடு செவிலின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, பிறவி கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அது மாதிரி ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க, நாயன்மார்கள் சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆன்மீகத்துக்காக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அசோசியேஷன் வரப்பதான் நம்ம இதெல்லாம், இந்த ஆன்மீக பாதை எவ்வளவு முக்கியம், அந்த ஆன்மீக பாதையினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இது வாழ்க்கையோட உண்மையான நோக்கம், லட்சியம் என்ன, அதெல்லாம் வந்து இந்த சாதுக்கள் மூலமா கேட்கறது மூலமா தான் நமக்கு அது புரியும். அதுல நமக்கு அந்த ஃபர்தரா கைடன்ஸும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இதோட கரெக்டா 7:28 இன்னைக்கு இந்த செஷனோட நம்ம நிறைவு பண்றோம். அடுத்த டைம்லி ரிட்டையர்மெண்ட் அடுத்த வாரம் வந்து மீண்டும் வந்து அடுத்த உள்ள எபிசோடு என்னன்னு சொல்லி நம்ம வந்து அதுல உள்ள எபிசோடு என்ன, அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு சொல்லி வர அடுத்த மண்டே இதே மாதிரி 6:30 நம்ம லாகின் பண்ணி நம்ம இந்த உரையாடலை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான இது ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்கு. நம்ம வந்து ரீசெண்டா வந்து கோவர்தன பூஜையை வந்து கொண்டாடணும். கோவர்தன பூஜை வந்து அதுலயும் சில பாடங்கள்லாம் இருக்கும். கோவர்தன பூஜை மெயினா வந்து பக்தர்களை காப்பாத்துறதுக்காகவும், பிருந்தாவன வாசிகளை காப்பாத்துறதுக்கும், தற்பெருமையா உள்ள பக்தர்களை வந்து அவங்களுக்கு சரியான பாடம் புகுத்தவும் தான் அந்த கோவர்தன மலையை வந்து பகவான் 7 நாள் தூக்கி அந்த இந்திரனுக்கு தகுந்த பாடத்தை கொடுத்தார். ஸோ இதுதான் வந்து நம்ம கத்துக்கிட்டது. ஹரே கிருஷ்ணா.
ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? நீங்க கேட்க. ஹரே கிருஷ்ணா. கோபின்னு வேற இருக்காங்க. கோபின்றது யாரு? மத்தவங்க எல்லாம் தெரியுது. கோபின்றது யாருன்னு தெரியல. பிரபுஜி கோபிங்கிற ஓகே கேக்குதுங்களா? நீங்களா? ஓகே ஓகே பிரபு. முன்னாடி இருந்தேன். இப்ப நான் கத்தார்ல இருக்கிறேன். ஓ சரி சரி. முன்னாடி உங்களை நேர்ல பார்த்து அங்க கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ சரி. போயிட்டு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. அதனால 3 வருஷம் ஆகுது கத்தார்ல. கத்தார் வந்து 3 வருஷம் ஆகுது பூஜை. காசி பிரபு இருக்காருல்ல, காசி பிரபு அவரெல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ண கல்ஸ்பிக்ல. ஓகே ஓகே ப்ரோ, ஞாபகம் இருக்கு. நீங்க முன்னாடி கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்க. பரவாயில்ல, அந்த டைம்ல சின்சியரா அட்டெண்ட் பண்றீங்க. அங்கேயும் டைம் 7:30 தானே இப்போ? சேம் டைம் தான் பிரபுஜி. அப்ப வாங்க, ஃப்ரைடே எவ்ரி மண்டே வாங்க. பாப்போம். நம்ம இந்த மாதிரி ஸ்டடி தான், சிம்பிளா இருக்கும். கதைகள் இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இவ்வளவுதான். நல்ல சில கதைகள் இப்பதான் தெரியுது எனக்கு நார்மலா பாத்தீங்கன்னா இந்த விஜய் டிவில பாப்போம். அந்த கொஞ்சம் பாதி ஸ்டோரி மட்டும் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ நீங்க அந்த இதுக்கப்புறம் இருக்கிற நிறைய இப்ப புதுசா கேட்டது நல்ல கதை நல்லா இருந்தது. நல்லா சொன்னீங்க பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. போக போக பாகவதம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரும். நிறைய நம்மளுடைய ஹிஸ்டரியும் நிறைய வரும். என்னென்ன நடந்துகள் வெவ்வேறு காலகட்டங்கள் என்னென்ன நடந்ததுன்னு வரும். அதுல இருந்து நம்ம என்னென்ன கத்துக்கணும்ன்றது வரும். தொடர்ந்து வாங்க, கலந்துக்கோங்க. இன்னும் பாகவதம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பகவத்கீதை ஃபுல்லா படிச்சேன். இன்னும் பாகவதம் ஸ்டார்ட் பண்ணல. அதான் அது இனிமேல் தான் புக்கு வாங்கி படிக்கணும். இப்பதான் பகவத்கீதை நார்மலா முடிச்சேன். அதான் இப்ப பாகவதம் கத்துக்கணும்னு ஆர்வமா இருந்தது. வெரி குட். நீங்க பாகவதம் படிங்க. அப்படியே இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்போ தெரியும். ஆமா, சில படிக்கும் போது சில வார்த்தைக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா கேட்கும் போதுதான் கொஞ்சம் தெளிவா ஈஸியாவும் இருக்கு. சோ அங்க தொடர்ந்து வாங்க. அங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இந்த லிங்க் ஷேர் பண்ணலாம். அவங்க யார் வந்து ஓபன் டு எவ்ரிபடி, யார் உனக்கு கலந்துக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு முடித்தரலாம். பிரபு ஒரே ஒரு டவுட் பிரபுஜி. சொல்லுங்க பிரபு. இப்ப நான் கிருஷ்ணன் கடவுளுங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா பிரபுஜி? அந்த குந்தி மகாது மத்த பாண்டவர்கள் குந்திமாராணி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்க அவங்க அனுப்பி வைக்கிறப்போ அழுகுறாங்க இந்த மாதிரி சொல்றீங்களா? அதனால ஒரு சந்தேகம் வந்து. ஆமா, இப்ப குந்திமாராணி பண்றோம். ஆமா, குந்தி ஸ்துதி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? ஒரு மனிதரை அந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? நம்ம பங்கஜ நாபாய, நம்ம பங்கஜ மாலினி, நம்ம பங்கஜ நேத்ராய அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்கல்ல, பௌதீகமா ரொம்ப அட்டாச்சா இருக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அதே வந்து பௌதீகத்துல வந்து ரொம்ப இதுவா இல்லாதவங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க கிடைச்சிருவீங்க. அதான் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியும். வந்து இவர்தான் பகவான் தான். அதாவது மகாபாரத எபிசோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பகவான் தெரியும், பட் நிறைய பேருக்கு பகவான்ன்றது தெரியாது. அந்த பக்தியில இருந்தவங்களுக்கு மட்டும் தெரியும் இவர் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மத்தவங்க எல்லாருக்கும் அவர் வந்து சில பேருக்கு காமன் மேன், சில பேருக்கு வந்து அவரை பிடிக்காம கூட இருந்திருக்கு. இப்ப கௌரவர்களுக்கு எல்லாம் அவர் சில பேருக்கு பிடிக்காதவங்களும் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியல, சிசுபால் இவங்க சில பேருக்கு கிருஷ்ணரை பிடிக்காம இருந்திருக்கு. அர்ஜுனரே பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் காட்டினவர்தான் முழுமையான ஒரு அந்த நம்பிக்கை வர மாதிரிதான் இல்ல அது என்ன மாதிரி? ஏன்னா முழுசா ஒரு விஸ்வரூபம் காட்டினதுக்கு அப்புறம் தான் இவருதான் கடவுள். இது வந்து நல்ல கேள்வி. ஆக்சுவலி பகவான வந்து எப்படி ஆனா சில டைம் கனவு போல இவங்க பகவான் தெரியும், அப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிருவாரு அவரோட பக்தர். இப்போ அவங்க அம்மாவுக்கே வந்து வாய் திறக்கிறப்ப மொத்த பிரபஞ்சத்தையும் காட்டுறாரு. அப்ப அம்மாவே பயந்துடுறாங்க. அப்படி பார்த்து என்ன பிள்ளையோட இது இப்படி வாயில இப்படி எல்லாம் அண்ட சராசரம் தெரியுது. உடனே என்ன பண்றாரு, அப்போ அவங்க பயந்தா அந்த பிள்ளைன்ற பாசத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுனால மறுபடியும் மறைச்சிருவாரு அம்மாட்ட. அந்த மாதிரி பக்தர்கள்ட்ட அதுக்கு பேர் யோகமாயான்னு பேரு. யோகமாயான்னா என்னன்னா 2 மாயா இருக்கு, மகாமாயா, யோகமாயான்னு இருக்கு. மகாமாயா அப்படின்னா நம்ம இப்ப பகவானை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு மகாமாயா தான் காரணம், மாயா சக்தி. பக்தர்கள் வந்து பகவானை புரிஞ்சிக்காம சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம் யோகமாயா அப்படின்னு பேரு. யோகமாயா அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு கடவுள்னு தெரியும், திடீர்னு அதையே மறைச்சிருவாரு அவர் ஐடென்டிட்டி. சில டைம் கடவுள் தெரிஞ்சா பயப்படாரு. அர்ஜுனரே எப்படி அந்த விஸ்வரூபம் பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாரு.
உடனே என்ன Okay. பண்ற, டக்கு டக்கு டக்குன்னு அந்த 2 ஃபார்முக்கு வந்துடுறாரு. இந்த விஸ்வரூபம் பார்த்தோன்னா அவர் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஸோ நம்ம திடீர்னு அந்த கடவுள்ன்ற வரப்போ, இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு பழகுறீங்க. திடீர்னு அவர் பாக்குறீங்க, அவர் பெரிய கம்பெனில போற பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய கம்பெனில சிஇஓ எல்லாரும் போனா வணக்கம் வைக்கிறாங்க. பயங்கர ரெஸ்பெக்ட். அவரோட ஆபீஸே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, டக்குன்னு அடுத்த நாளைக்கு இவர்கிட்டே போய் நம்ம இப்படி பேசியிருந்தோமே, அவ்வளோ அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுவீங்க. அந்த ஒரிஜினல் ஃப்ரெண்டோட இந்த டீலிங் இருக்காது. அதனால என்ன பண்ணுவார், பகவான் சில டைம் வெளிப்படுத்துவார், சில டைம் வந்து மறைச்சிடுவார். இன்ஃபேக்ட் என்னன்னா, கோகுல் அப்படின்னு சொல்லி பிருந்தாவன்ற இடத்துல வந்து பகவான் அவரோட ஐடென்டிட்டி யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஐடென்டிட்டியை சொல்லிட்டாங்கன்னா அந்த அன்பு வந்து அவங்களால அந்த ஒரு ஐஸ்வர்ய பாவம் அன்பு அது வந்து மறைக்கப்படுன்றதுனால அது பரிபூர்ணமா அந்த அன்பை ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்னா அந்த ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது. ஏன்னா பெரியவர்னா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் எல்லாம் வரும் இல்லையா. பெரிய கம்பெனி முதலாளி தெரிஞ்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் நீங்க யாரும் சொல்ல தேவையில்ல. பட் இயற்கையா அந்த ரெஸ்பெக்ட் வரணும்னு பாக்குறேன். அதனால மோஸ்ட்லி அந்த இதுல வந்து வெளிப்படுத்த மாட்டாரு. பட் சில சமயம் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா சில டைம் அவங்க மறந்தும் போயிடுவாங்க. ஒரு மிக்சடு ஃபீலிங் தான். ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ ப்ரோ. நல்ல கேள்வி ப்ரோ. ரொம்ப நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற சந்தேகங்கள்? ஓகே. எல்லாரும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இன்னைக்கு லாகின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த மண்டே மறுபடியும் அடுத்த உள்ள பாகவத எபிசோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம கருணையா பிரபுபாதர் வந்து இது நமக்கு அந்த பாகவத்தை சமஸ்கிருதத்துல தான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பெனிஃபிட்லாம் நம்ம இருக்கணும். பிரபுபாதருக்கு அந்த நன்றியை நம்மளுடைய இதயம் பூர்ண நன்றியை கொடுத்துட்டு நம்ம இந்த கிளாஸ் என்ன பண்ணோம். வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துபிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்து கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மகாராஜ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.